சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் அதிமுக முன்னிலை, வெற்றி வெற்றி பதறும் திமுகவினர். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க, அடுத்து யாருடைய ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் 4 கட்சிகள் போட்டியிடுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்து எடப்பாடி பழனிசாமியும், தாவேகா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும், நான் தமிழர் கட்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. இதில் கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்க போது, யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 120 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்ன இருந்ததோட இந்த இடம் வாக்குகள் சிதைந்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% வாக்களிச்சிருக்கோம். இல்லை 90, 98, 97 அந்த மாதிரி வாக்களிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 67, 68, 70, அப்புறமா 75 அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை ஓட்டிங் போல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 90% பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாக்களிச்சிட்டாங்க. 92, 94, 95, 80, 89 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொகுதியில் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ ராணிப்பேட்டை எடுத்துக்கணும்னா வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், கொளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த இடம் ஓட்டிங் போல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாக்குகள் சிதைந்திருப்பதாக சொல்கிறாங்க. இதில் பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிறது. சரிங்களா, எது உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான ஒரு வெற்றியை இந்த தேர்தலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அனைவருமே சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்க போகுது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதாக இருந்தால் 120 to 165 தொகுதிகளுக்குள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக 2வது பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு படி மேலே போய் தாவேக்கா கூட பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் யார் முதலமைச்சர் ஆகணும், ஏன்னா அடுத்த 5 வருடத்துக்கு அவங்க தான். 4ஆம் தேதி ரிசல்ட் ஆனது இருக்குது. நம்ம சேனலோட இணைந்துருங்க. யார் முன்னிலையில் போகிறாங்க, யார் அதுக்கப்புறம் பின்னிலையில் வராங்க அப்படின்றத A to Z நம்ம சேனலில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.